ஹே காய்ஸ், நான் உங்கள் ரெடி சிமிலா. 2026 தேர்தல் தமிழ்நாட்டோட ஃப்யூச்சரை மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய டிசிஷனாக இருக்க போகுது. ஆனால் இப்போவே ஒரு ஷாக்கிங்கான ப்ரெடிக்ஷன் வெளியாக இருக்குது. அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த ரிசல்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்க. இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ரூலிங் பார்ட்டி, மற்றொரு பக்கம் ஆப்போசிஷன், இருவருக்குமே மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனநிலைமை மாற ஆரம்பிச்சிருக்கு தான் சொல்லணும். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் உருவாகுது. யங் ஜென்ரேஷன் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க ஓட்டு தான் இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ரூல் பண்ண போகுது. ரூல் ப்ளே, அதாவது புதிய கேமை ப்ளே பண்ண போகுது. இந்த எலெக்ஷனில் மெயின் காம்பினேஷன் 3 பேருக்குள்ள தான் நடக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிற சைடு, செகண்டு மக்கள் சப்போர்ட் பில்ட் பண்ணுற சைடு, தேர்டு சைலண்டாக குரோத் ஆகிற நியூ பவர். இந்த தேர்ட் பவர் தான் பலருக்கும் தெரியாமல் ஸ்லோவாக கேமை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் 3 மாதத்தில் இந்த நடந்த சேஞ்சு தான் இந்த எலெக்ஷனில் பிக்கஸ்ட் இம்பாக்ட் கொடுக்க போகுது. இந்த ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி மக்கள் இஷ்யூஸ் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரைஸ் ரைஸ், வேலை, டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? பிளைண்ட் சப்போர்ட் குறையுது, திங்கிங் ஓட்டு அதிகமாகுது. இப்போ வந்துள்ள ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இவங்க பவர்ஸ் கொடுத்து சஸ்பெண்ட் பில்ட் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷனில் எக்ஸ்பெக்டட் வின்னர் இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது எல்லோரும் நினைக்காத ஒருவர் லீடர் ஆகலாம், இல்லைன்னா அலைன்ஸ் தான் கேமை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ மக்கள் எப்படி யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யார் நல்லா வேலை பண்ணுவாங்க, ஃப்யூச்சர் செக்யூராக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இந்த மைண்ட் செட் தான் இந்த எலெக்ஷனில் வின்னரை. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட்டில் கம்பைன் ஆகும் ஒரு பிரச்சனை. இந்த விஷயம் கூட ஃபுல் ரிசல்ட்டே மாற்றக்கூடும். அதனால தான் இந்த எலெக்ஷன் சாதாரண எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலோட ஃப்யூச்சர் டிடெக்ட் ஆகிற ஒரு மூமெண்ட் கூட சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்க?